எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் சொல்ல போகிற தலைப்பு போகி பண்டிகை பற்றி தான் சொல்ல போகிறேன். போகி பண்டிகைக்கும் நம்ம யோகத்துக்கும் உள்ள சம்மந்தத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த போகி பண்டிகை ஏன் கொண்டாடுறோன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாகவே இது ஒரு யோகா சம்பந்தமான ஒரு விஷயம். போகின்றது உன் உயிரும் நீயும் அந்த போகம் செய்கிற கலையை தான் போகி. அந்த போகியை நீ கரெக்டாக செஞ்சினா நீ ஒரு யோகி. இதுதான் கான்செப்ட். இது ஒரு யோக கலை. இந்த யோக கலை மூலியமாக முதல்ல எவன் ஒருத்தர் ஆரம்பத்தில் அந்த யோக கலையை எவன் கை வைக்கிறானோ அவனுக்கு உள்ள கனல் எழுப்பப்படும். இதுதான் அக்னி எழுப்புதல்னுவாங்க. எழுப்பப்படும் அக்னி சொல்கிறோம் பார்த்தீங்களா. குண்டலி யோகத்தில், வாசி யோகத்தில், பல யோகத்தில் சரியான முறையில் செஞ்சினா இந்த அக்னி எழுந்துக்கும். இந்த அக்னி எழுப்பத்துக்கு பேர் தான் முதல் அடையாளமாக பொங்கலில் முதல்ல வச்சுக்கிறது போகி. இந்த போகி நீ பற்ற வைக்கும் போது தை பிறக்கும். தை எப்படி பிறகுதுன்னா உனக்குள்ள ஒரு நாடி அது வேலை செய்கிற விதம் தான் அதுக்கு பேர் தை. இது அடுத்த ஷார்ட்டில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.